கடனுக்கான வெள்ளை அறிக்கை. இந்த 10 லட்ச ரூபா எங்கே கடன் வாங்கினாங்க, எப்போ கடன் வாங்கினாங்க, எதுக்காக கடன் வாங்கினாங்க, யாருக்கு கொடுக்க போகிறாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுக்கல, அந்த வெள்ளை அறிக்கை தெரிந்து கொண்டால், மக்கள் தெரிந்து கொண்டால் இவர்கள் இப்படி ஆட்சி செய்தார்களா என்ற ஒரு கவலை நம்மளுக்கு வரும். 21 வரையும் 4.5 லட்சம் கோடி தான் இருந்தது. இவங்க ஒரு 4.5 லட்சம் கோடி மறுபடியும் வாங்கினாங்க டிஎம்கே. அந்த 6 லட்சம் கோடியை ஒழுங்காக இது பண்ணியிருந்தால் அதை ஒரு மாண்புமிகு பிடிஆர் அதை சின்சியராக பண்ணார். யாரும் பண்ண விடலை. கணக்கில் வராத காசுன்னு நான் சொல்லக்கூடாது. கணக்கில் வந்த காசில் தான் காணா போச்சுன்றது தான் என்னுடைய இது. ஓகே ஓகே. செலவு பண்ண காசுன்னு ஒன்று இருக்கும்ல, அது எது இருந்தாலும் காணா போன காசு. காணா போன காசு அதுக்கு பேர் என்னதுன்னா லீக்கேஜ், வேஸ்டேஜ், அன்யூட்டிலைஸ்ட் ஃபண்ட்ஸு, இதெல்லாம் தனியாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அவரை மட்டும் நாங்கள் குற்றம் செஞ்சு இது பண்ணல. நாட்டை மாற்றிட்டா நாங்கள் எதுக்கு சார் சொல்லணும்? நீங்கள் என்ன செய்வீங்க? நான் நல்லது செஞ்சால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் ஜிஎஸ்டி கரெக்டாக பில் போடுறாங்க, இதுக்கு கரெக்டாக நடக்குது. ஆனால் இந்த 4வது வருஷம் முடிஞ்ச உடனே 5வது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சேல்ஸ் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் பறக்குது மெயிலில். ஃபிசிக்கலாகவே கிடையாது. அவன் நோட்டீஸை மெயிலில் பார்க்கலன்னு வச்சுங்க, அது டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்து அது காலாவதி ஆயிடுது. எவ்வளோ ரூபா? பல லட்சம் கோடி. ஏன் சார் எதுக்கு போட்டிங்க? அவன் ஜிஎஸ்டிக்காரன் கரெக்டாக இருக்கான், நீங்கள் ஏன் போட்டிங்க? அதில் கூப்பிட்டு ஒரு செட்டில்மெண்ட் பேசி அதை பணத்தை கட்ட வச்சு இன்னைக்கு கம்பெனிக்காரன் எல்லா பேரும் மாற்றி ஓட்டு போட்ட காரணம் அதுதான் சார். ஓகே, புரியுது. அவன் வணிகத்துறையிலே உங்களுக்கு அதில் அதிகாரிகள் சார் நீங்கள் என்ன செட்டில்மெண்ட்டு, நீங்கள் பணத்தை கட்டுங்க, நீங்கள் ஒரு 20 எல்லாம் கோர்ட்டில் வழக்கில் நிற்குது. 20,000 வழக்குகள் நிற்குது. ரெக்கவரி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அது எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. அது யார் என்னாச்சு ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. கலெக்டர் அதை பார்க்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு 2 ஆஃபீஸர் போட்டு வச்சுருப்பாங்க. அது குடவுனில் கிடக்கும். அது 10 வருஷம் ஆச்சுன்னா காலாவதின்னு போட்டு எரிச்சிருவாங்க. ஏன் சார்? அதில் உள்ள ஏதோ ஒரு பணம் நீங்கள் 10 லட்ச ரூபா அவங்க கொடுக்கணும்னா 1 லட்ச ரூபா வாங்கி வேலையை முடிச்சிருக்கலாம்ல. அந்த பணம் வந்தாவே கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம்? அடுத்து என்னென்னா மினரல்ஸ் ரீஃபார்ம் பண்ணுங்கள், ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள். கிராஃபைட் இருக்குது, கிரானைட் இருக்குது, சாண்ட் இருக்குது, எம்சாண்ட் இருக்குது, நிறைய இருக்குது சார். இது எம்ஜிஆரே பாடியிருக்காரு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். நீங்கள் அதாவது ரீஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா பல கோடி அதை வரும். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். எங்களுக்கு முதல்ல வெள்ளை அறிக்கைனா என்ன, அதனுடைய பேசிக் என்ன, ஒரு அரசு ஏன் வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாங்க, அதனால் மக்களுக்கு தெரிய வரக்கூடிய விஷயங்கள் என்ன? வெள்ளை அறிக்கை என்பது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், அந்த நிகழ்ச்சியில் எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு, இதை அந்த பொதுக்குழுவிலையோ எதுலையோ சொல்லுவது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை தான் வெள்ளை அறிக்கை. 60 வருட காலங்களில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி பேசுவதற்கான வெள்ளை அறிக்கை இல்லை, கடனுக்கான வெள்ளை அறிக்கை. இந்த 10 லட்ச ரூபா எங்கே கடன் வாங்கினாங்க, எப்போ கடன் வாங்கினாங்க, எதுக்காக கடன் வாங்கினாங்க, யாருக்கு கொடுக்க போகிறாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுக்கல, யாருக்கு பெண்டிங் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் அதை செயல்படுத்த முடியும். இதெல்லாம் முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, நானும் பல தடவை சொல்லுவேன், கேட்க மாட்டாங்க. நான் 90லேருந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த வெள்ளை அறிக்கையை ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் எதை செலவு பண்ணாங்க, எதை செலவு பண்ணாமல் விட்டாங்க, அதனால ஏற்படுற கஷ்டங்கள் என்ன, நஷ்டங்கள் என்ன. இப்போ சம்பளம் கொடுக்குறதுன்னு போட்டிருப்பாங்க, சம்பளம் கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு தெரியாது. ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, கான்ட்ராக்ட் எடுத்தவனுக்கு அது முழுசாக செஞ்சு கொடுத்துருக்காங்களா, இன்னும் கொடுக்கலையா, அதுங்கிட்ட அடுத்த கவர்மெண்ட்னா அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணும். இது மறைமுகமாகவே எல்லாமே நடந்துச்சு. இப்போ வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னு ரொம்ப நம்பிக்கை எல்லா தனிப்பட்ட மனிதனுக்கும், சார் கடன் வாங்கினோம், இதுக்காக கடன் வாங்கினோம், இதுக்காக செஞ்சோம், இப்படி பண்ணோம், இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஐயோ மீதெல்லாம் எங்கேயா அப்படின்னு கிணறு வெட்டிட்டோம், ஆனால் கிணறு இல்லைன்னு சொன்ன கதை மாதிரி தான் வரும். இதுதான் இந்த வெள்ளை அறிக்கையை ஸ்மார்ட் சிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் இரிகேஷன், அக்ரிகல்ச்சர் இதுக்கெல்லாம் செலவு பண்ணதாக இருக்கலாம், தெரியாது. அதை என்ன செலவு எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் இதுக்காக வாங்கியிருக்காங்க சார், இதுக்காக வாங்கிட்டு இன்னொரு இடத்த நம்ம செலவு பண்ணலாம், அது இருக்கலாம். அந்த வெள்ளை அறிக்கை தெரிந்து கொண்டால், மக்கள் தெரிந்து கொண்டால் இவர்கள் இப்படி ஆட்சி செய்தார்களா என்ற ஒரு கவலை நம்மளுக்கு வரும். உதாரணத்துக்கு இவங்கள் ஆட்சியிலே அவர் மாண்புமிகு பிடிஆர் அவர்கள் முதல் வருடம் அழகாக செய்தார்கள். ஒரு 30,000 கோடி குறைச்சார்கள். நீங்கள் என்ன செஞ்சீங்க? திருப்பி மறுபடியும் 4.5 லட்சம் கோடி வாங்கினீங்க. எதுக்காக சொல்ல வர, நீங்கள் உங்களால் செய்யக்கூடிய திறமையாளர் இருந்தும் நீங்கள் செய்யலை,
அப்போ நீங்கள் வந்து பல நிலைக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிற போது தான் தீய சக்தியாக மாறுறீங்க. ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க அவங்க செஞ்ச வரவு செலவு கணக்கு தான் இந்த வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை இதை சிம்பிளா அப்படி ஒரே இதை முடிச்சுக்கலாம். ஓகே சார், இதுக்கு திமுக பதறுவது ஏன், பயப்படுவது ஏன்? அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்கே ஆரம்பிக்குதுன்னா 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, 50,000 ரூபா செலவாகும். அப்போது வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் உங்கள்கிட்ட பணம் இருக்குது. அதில் உருவாக்கப்பட்டதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்டு ஐஐஎம், ஐஐடி. இதெல்லாம் வந்து 1956லேருந்து 86 வரையும் நாடு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி கண்டது. வரவு அதிகமாக இருந்திருக்கு. வரவு செலவே பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, செலவே பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து இவ்வளோ செலவெல்லாம் கிடையாது. அடுத்து கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து 86லேருந்து வரும்போது வாங்குற பணம்லாம் காலியாக போகும். எங்கே ஓட்டை அடைக்கவே இல்லை. அதனால் வந்து டெபிசிட் ஆச்சு. ஜீரோ பட்ஜெட் ஆச்சு. ஜீரோ பட்ஜெட்னா வாங்குறது அப்படியே செலவழிச்சு போயிட்டே இருந்தாங்க. 2000 டெபிசிட் பட்ஜெட்டுக்கு கொண்டாந்தாங்க. இந்த டெபிசிட் பட்ஜெட் வந்தாவே உங்கள்ட்ட பணம் இல்லை, நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது பணம் இல்லைன்னொன்னே யார்கிட்டயா ஒரு 50,000 கொடுங்க. அந்த டெபிசிட் பட்ஜெட்டை ஆரம்பித்த அரசு எது சார்? சார் காங்கிரஸும் ஆரம்பிச்சிச்சு, அதை பிஜேபியும் நடத்துச்சு. இங்கேயும் அதே நேரத்தில் ஏடிஎம்கேயும் ஆரம்பிச்சிச்சு, டிஎம்கேயும் அதை எடுத்துக்கிட்டாங்க. ஜீரோங்கிறத டெபிசிட் ஆரம்பிச்சது அதிமுகவா திமுகவா? காங்கிரஸ் ஆரம்பிச்சோன்னே எல்லா பேரும் வந்துருவாங்க. அப்போ தானே ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஓகே சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுத்த உடனே இவங்கெல்லாம் மாறிடுறாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போதான் என்ன இந்த டெபிசிட் பட்ஜெட்டில் வரும்போது தான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, இந்தியாவினுடைய மிக பொருளாதாரத்தில் பின்தங்கி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அப்பொழுதுதான் நான் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்து நான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து சொன்னோம், இப்படி போனால் சரியாக வராது. இன்கம் டேக்ஸில் நிறைய பேர் பணம் கட்டாமல் இருக்காங்க, பெண்டிங் இருக்குது. இந்த மாதிரி வாலண்டரி டிஸ்க்ளோஸ் சிஸ்டம், நீங்கள் 500 கோடி ரூபா சம்பாரிச்சிருந்தா கூட கணக்கில் காமிங்க. அப்போ கணக்கில் காமிச்சது தான் இன்னைக்கு உள்ள எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும். ஓகே ஓகே, 1500 கோடி 2000 கோடி அதில் வந்து இத்தனை % டேக்ஸ் கட்டினா போதும், இல்லைன்னா 30 ப்ளஸ் பெனால்ட்டி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்க, 10 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸு 30% 3 லட்ச ரூபா, டபுள் 3 லட்ச ரூபா. இந்த மாதிரி இருந்தனால யாரும் கட்டலை. டிஸ்க்ளோஸ் பண்ணி நீ இவ்வளோ கட்டு, இவ்வளோ % கட்டினா போதுன்னொன்னே எல்லாரும் கட்டலாங்க. மிகப்பெரிய பணம் வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இது காங்கிரஸில். சரி, இவங்க எடுத்தாங்க நம்ம மேடம் நிர்மலா சீதாராமன். அப்போது அவங்களுக்கு பணம் பற்றாக்குறை. அப்போது 1.5 லட்சம் கோடி ரிசர்வ் பேங்கில் கடன் வாங்கினாங்க. அவன் இந்த ரிசர்வ் பேங்கில் கடன் வாங்கினவுடனே என்ன செஞ்சாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நான் அப்போ ஒரு மெயில் போட்டேன். இதே மாதிரி மேடத்துக்கு ஒரு மெயில் போட்டேன். நீங்கள் வந்து சர்வீஸ் டேக்ஸு, வேட்டு இதெல்லாம் பெண்டிங் இருக்குது, அதில் வழக்கில் நிலுவையில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு செட்டில்மெண்ட் போடுங்க, தீர்ப்பாயம் போடுங்க, வெற்றி பெறும்னு. அவங்களும் இந்த மாதிரி 5 கோடி ரூபாய்க்கு கீழே உள்ளவங்களுக்கு 30%, 5 கோடி ரூபாய் என்ன டேக்ஸ் இருக்கோ அதில் 30%, என்ன மேலே இருக்கிறவங்களுக்கு 50% போட்டாங்க. அதில் நிறைய பேர் கட்டினாங்க. 1.5 லட்ச ரூபா கடன் வாங்கின இடத்துல 3.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்களே, கடன் அடைச்சாங்கல்ல. நிச்சயமா. அப்போ இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா இந்த டெபிசிட் பட்ஜெட் அதிகமாகுது காலப்போக்கில் 2000க்கு மேலே. கரெக்டு, 2000க்கு மேலே இல்லை, 21 வரையும் 4.5 லட்சம் கோடி தான் இருந்துச்சு, 5 லட்சம் கோடி தான் இருந்துச்சு, 5, 6 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க ஒரு 4.5 லட்சம் கோடி மறுபடியும் வாங்கினாங்க டிஎம்கே. அந்த 6 லட்சம் கோடியை ஒழுங்காக இது பண்ணியிருந்தா அதை ஒரு மாண்புமிகு பிடிஆர் அதை சின்சியராக பண்ணார். யாரும் பண்ண விடலை சார். அதை பண்ணலைன்னா நீங்கள் எல்லா கணக்கும் பொது கணக்கில் வந்தால் எங்கே பெருங்காயத்தை கரைக்குது, கடலில் பெருங்காயம் கரைக்க முடியுமா சொல்லுங்கள் சார்? முடியாது சார். அப்புறம் எப்படி சார் சாம்பார் மாதிரி கடலில் உள்ள சாம்பாரில் பெருங்காயம் கிடைக்க முடியும் மாதிரி இந்த மாதிரி பணத்தை போட்டால் எடுக்க முடியுமா சார்? எதுக்கு செலவழித்தோம், என்ன செலவழித்தோம் தெரியாது. அப்போ என்ன வேணாலும் செய்யலாம் சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து டெண்டரில் 30% கமிஷன் அது இதுன்னு வந்துடும். ஸோ அப்போ வந்து இதுதான் முக்கியமான காரணம். வெள்ளை அறிக்கையும் இவங்க செஞ்ச ஆட்சி முறையும் ஒரு இன்டர்லிங்க்டாக இருக்குது. இதுதான் இப்போ திமுக பயப்படுறதுக்கான காரணமா தங்களுடைய இதை வந்து நம்ம வந்து அவங்க கொள்ளையடிச்சாங்க, ஊழல் பண்ணாங்க நாங்கள் சொல்ல மாட்டோம். பார்ட்டி ஃபண்டுன்னு போயிருக்கும்ல, எதை இருந்தாலும் சொல்ல மாட்டோம். ஆனால் இது வெளில இருக்க பார்ட்டி ஃபண்டுக்கு வந்தாலும் எது வந்தாலும் இது தவறு. ஓகே, அதனால அவங்கள குற்ற உணர்வு பண்ணுறதுக்காக செய்யலை. நான் இந்த இதில் வாங்குறேன், மேடம் சொன்னாங்க நான் 1 ரூபா சம்பாதிச்சு நடத்துகிறேன்னு சொன்னாங்க. அதுலேயும் வழக்குகள் வந்துச்சு. நீங்கள் நான் ஒரு திருச்சியில் ஒரு எம்எல்ஏ
அவர் என்ன பண்ணாரு, என் முழு சம்பளத்தையும் நான் பள்ளிக்கூடத்து ஃபீஸுக்கு கட்டிட்டேன். கேள்விப்பட்டீங்களா? ஆமா ஆமா. இது எதுக்கு சார்? நீங்கள் உண்மையிலே நீங்கள் செய்யணும்னா எல்லாத்திட்டையும் ஒரு அன்பளிப்பு வாங்கி இந்த மாதிரி டொனேஷன் ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு சொல்லி கட்ட வச்சுருந்தா பரவாயில்ல. அப்புறம் நீங்கள் அப்போ வேற ஏதோ நீங்கள் உள்குத்து இருக்குன்றதானே நாங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கு. அதனால் இது வந்து அவர் பயப்பட வேண்டாம், யாரு டிஎம்கே பயப்பட வேண்டாம். என்ன நடந்துச்சோ சொல்லட்டும், அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். அதுல தவறுகள் இருந்திருக்கு இருந்தா கூட அதை ரெக்டிஃபை பண்ணி அதை சரி பண்றதுக்கு தான் நம்ம முதல்வர் வராரு. சரி, கணக்குல வராத காசு இவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியும் போது அந்த வெள்ளை அறிக்கையை வச்சு ஏதாவது வழக்கு தொடுக்கலாமா? கணக்குல வராத காசுன்னு நான் சொல்லக்கூடாது, கணக்குல வந்த காசுல தான் காணா போச்சுன்றது தான் என்னுடைய இது. ஓகே ஓகே. செலவு பண்ண காசுன்னு ஒன்று இருக்கும்ல, அது எது இருந்தாலும் காணா போன காசு. காணா போன காசு அதுக்கு பேர் என்னதுன்னா லீக்கேஜ், வேஸ்டேஜ், அன்யூட்டிலைஸ்ட் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் தனியா இருக்கு. ஓகே. இப்போ நாங்கள் வந்து அவரை மட்டும் வந்து நாங்கள் வந்து குற்றம் செஞ்சு இது பண்ணல, நாட்டை மாற்றிட்டா நாங்கள் எதுக்கு சார் சொல்லணும்? நீங்கள் என்ன செய்வீங்க? நான் நல்லது செஞ்சால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த 5 லட்சம் 10 லட்சம் கோடியை நாங்கள் கடன் அடிச்சிட்டோம், என்ன செய்வீங்க? சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் தான். அடுத்தது எங்களுக்கு அதில் சந்தோஷம் இல்லை சார். ஏன் இல்லைன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் மாதம் 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம் கொடுக்கறக்கூடிய நிலைமை எங்கள் நாட்டில் வந்தால் தான் சார் எங்களுக்கு சந்தோஷம். இந்த கடன் அடைக்கிறதுக்கு அடுத்த 5 வருஷம் போச்சுன்னா அந்த சம்பளத்தை எப்படி உயர்த்தி கொடுக்க முடியும்? யார் சார் 5 வருஷம்? எதுக்கு 5 வருஷம் ஆகுது? நாங்கள் கூடிய விரைவில் அடைப்போம். அதை நீங்கள் பார்க்க தானே போறீங்க. ஓகே ஓகே. கூடிய விரைவில் அடிச்சிருவாங்க. வேற ஒன்றும் இல்லை. எத்தனை லட்சம் கோடி வராத கடன் இருக்கோ அதெல்லாம் விட்டுருங்க, ஆனால் இவர்கள் அடைப்பார்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம வருஷத்துக்கு 78,000 கோடி வட்டி கட்டுறோம், ஓகேங்களா? அப்படின்னு நான் ஒரு இதில் படித்தேன், ஹிந்துவில் படித்தேன். அண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டே திமுக அமைச்சர்கள் மேலே இருக்கிறது கிட்டத்தட்ட 78,000 கோடி அப்படின்னு அதுவும் இப்போ நிலுவையில் இருக்குது. செந்தில் பாலாஜி மேலே மறுபடியும் இடி கேஸு அது வாபஸ் திரும்ப வருது அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னா இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி இந்த கடன்களை அடிப்பாங்களா இல்லை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கடனை இவங்க கேட்டால் உடனே கொடுத்துட போகிறாங்களா? கவர்மெண்ட் கேட்டால் கொடுத்தல இல்லை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு கோர்ட்டை கேஸை போட்டு ஒரு 100 வருஷம் போனால் அவர் இருக்கிற மாதிரி இருக்கு, அது மாதிரி போயிடும் சார். நாங்கள் அப்படி இவர் நெருங்கின அவர் மனச்சாட்சி இருந்தால் அவர் கொடுத்துடணும் சார். ஓகே, அவர் மனச்சாட்சி இருந்தால் கொடுத்துடணும். ஆனால் எங்களுடைய இது என்னென்னா, இதை தவிர என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட், அதில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி கரெக்டாக பில் போடுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஜிஎஸ்டி ஸ்டேட் எஸ்டிக்கும் நம்ம ஒழுங்காக பில் போடுறாங்க, இதுக்கு கரெக்டாக நடக்குது. ஆனால் இந்த 4வது வருஷம் முடிஞ்ச உடனே 5வது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சேல்ஸ் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் பறக்குது மெயிலில், ஃபிசிக்கலாகவே கிடையாது. அவன் நோட்டீஸை மெயிலில் பார்க்கலன்னு வச்சுங்க, அது டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்து அது காலாவதி ஆயிடுது. எவ்வளோ ரூபா? பல லட்சம் கோடி. ஏன் சார் எதுக்கு போட்டீங்க? அவன் ஜிஎஸ்டிக்காரன் கரெக்டாக இருக்கான், நீங்கள் ஏன் போட்டீங்க? அதில் கூப்பிட்டு ஒரு செட்டில்மெண்ட் பேசி அதை பணத்தை கட்ட வச்சு என்ன சார்? நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்காது. இருந்தால் கூட அதுக்கு டேக்ஸ் இது ஃபினாலிட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செட்டில்மெண்ட் கூப்பிடுங்க. அது அதில் சொல்லிட்டோன்னு வச்சுங்க, அது பேர் தீர்ப்பாயம், வணிக வரி தீர்ப்பாயம் கட்டினாங்கன்னு வச்சுங்க, எனக்கு தெரிஞ்சு அதில் கோடிக்கணக்கில் பணம் வரும் சார். நீங்கள் அதில் எல்லா இன்னைக்கு கம்பெனிக்காரன் எல்லா பேரும் மாற்றி ஓட்டு போட்ட காரணம் அதான் சார். ஓகே, புரியுது புரியுது. அவன் வணிகத்துறையிலே உங்களுக்கு அதில் அதிகாரிகள் சார் நீங்கள் என்ன செட்டில்மெண்ட்டு, நீங்கள் பணத்தை கட்டுங்க, நீங்கள் ஒரு 20 எல்லாம் கோர்ட்டில் வழக்கில் நிற்குது, 20,000 வழக்குகள் நிற்குது. ஓகே சார். இப்போ அதான் அதனால் இப்போ எனக்கு புரிய வந்தது என்னன்னா, இந்த வெள்ளையர்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான தேவையாக இருக்குது ஒரு புது அரசு பதவி இருக்கு. அப்போ அதுக்கு இது பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், ரெக்கவரி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அது எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. அது யார் என்ன ஆச்சு ஏதுன்னு யாருக்குமே தெரியாது, கலெக்டர் அதை பார்க்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு 2 ஆஃபீஸர் போட்டு வச்சுருப்பாங்க, அது குடவுனில் கிடக்கும், அதுக்கு 10 வருஷம் ஆச்சுன்னா காலாவதின்னு போட்டு எரிச்சிருவாங்க. ஏன் சார்? அதில் உள்ள ஏதோ ஒரு பணம் நீங்கள் 10 லட்ச ரூபா அவங்க கொடுக்கணும்னா 1 லட்ச ரூபா வாங்கி வேலையை முடிச்சிருக்கலாம்ல. அந்த பணம் வந்தாவே கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம்? நான் 1 லட்ச ரூபான்றது ஒரு சாம்பிள். நான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான் 1 லட்ச ரூபான்னு 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு என்ன பிஸ்கோத்தா சாப்பிட முடியுமான்னு என்னை கேட்காதீங்க. இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து என்னென்னா மினரல்ஸ் ரீஃபார்ம் பண்ணுங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. கிராஃபைட் இருக்கு, கிரானைட் இருக்கு, சாண்ட் இருக்கு, எம்சாண்ட் இருக்கு, நிறைய இருக்கு சார். இது வந்து எம்ஜிஆரே பாடியிருக்காரு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். நீங்கள் வந்து அதாவது ரீஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா பல கோடி அதை வந்து வரும். ஓகே சார். இப்போ முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சார்ந்து பேசக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் சரியாக இருக்காரா
அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் இதில் தான் அதிக வருமானம் வருது. இது ரெண்டுத்தையும் இவர் லஞ்சம் இல்லாமல் இதை எப்படி கையாளுறாரோ அதை பொறுத்து தான் இவர் வந்து நேர்மையான அரசியல் கொடுக்குறாரா அப்படிங்கிறது தெரிய வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சார் கொடுத்தவர் யார், வாங்கினவர் யார் சார்? சார் நீங்கள் வந்து ஒரு யூனிட் மணல் வந்து 350 ரூபா இருக்குது, நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கார அதை 10,000 ரூபாய்க்கு விற்கிறா. அப்போ அதை வந்து எம்ஆர்பி பாலிசிங்கை போட்டு ஒரு அதிகாரியை போட்டு இவ்வளோ தான் நீ வாங்கணும், இவ்வளோ தான் விற்கணும்னு சொல்லி ரேஷன் கடையில் போட்டால் என்ன சார் அர்த்தம்? டோக்கனை வாங்கிட்டு அங்கே போய் மணல் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்ல சார்? நிச்சயமா. அப்போ இடைத்தரகர் இல்லைல்ல சார்? நீங்கள் ஆன்லைன் டிஜிட்டலாக மாற்றிட்டீங்கன்னா இடைத்தரகர் வருவாங்களா சார்? வரமாட்டாங்க. நீங்கள் வந்து இது அதாவது ஒரு காலத்தில் பில்டிங் அப்ரூவல் வாங்குறதுக்கு நேரடியாக போவாங்க, கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, டிவியேஷன் போச்சு, அதுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியதாச்சு. டிவியேஷன் போய் இப்போ அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே பணத்தை கொடுத்தா தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்கன்னு என்ன சார் அர்த்தம்? இதெல்லாம் மாற்றணும் சார். இதெல்லாம் பண்ண பல கோடி சார். நீங்கள் எனக்கு தமிழக மக்களுக்கு மாதம் 10,000 ரூபா எல்லாருடைய இதுலேயும் இருக்கணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 350 ரூபா கொடுக்குறீங்க, ஆனால் 250 ரூபா தான் போய் சேருது. அதை டிஜிட்டலைஸ் பண்ணுவோம். அதுலேயும் வந்து அது மாதம் 2,500 ரூபா தான் வருது, அதை 10,000 ஏற்றுவோம். ஓகே. இப்போ விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் கேட்டிருக்க அந்த கால அவகாசம் இதுக்காக தானா? கண்டிப்பாக சார். நான் எடுத்தோடனே தீர்ப்பு சொல்லுங்கள். நீங்கள் வந்து சிபிசிஐடி, எஸ்பிசிஐடி இவங்கெல்லாம் போய் இன்ஸ்பெக்டரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் குற்றம் பண்ணவனை போய் பார்க்கும்போது அதுங்காட்டி மீடியாக்காரங்களாம் போய் சார் யார் சார் குற்றம், யார் சார் கொலை செஞ்சா, யார் சார் பண்ணாங்க, யார் சார் பண்ணாங்க, இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. அந்த அதிகாரி யாராவது பேசுவாங்களா? சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். இதுதான் சார் அவர் கேட்டிருக்கேன். இது நியாயமான கோரிக்கை. இது 6 மாதத்துக்குள்ளார முடியலாம், 1 வருஷத்துலேயும் முடியலாம். ஏன்னா டிபார்ட்மெண்ட் பறந்த டிபார்ட்மெண்ட். இப்போ இதுக்கு வந்து இதுதான் எனக்கு பதில் அளிக்கிறேன். ஓகே சார். ரொம்ப தெளிவாக எங்களுக்கு வந்து வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்னங்கிறத விளக்கியிருக்கீங்க.